பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லதா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒன்னும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தினமும் பேசுறாரு தான், உற்சாகப்படுத்துறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அது நடக்கணும்ல, அது நிறைவேறணும்ல. நிறைவேற தாமதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களோடதான் ஆண்டவர் பேசுறாரு. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்ல, தினமும் பேசுறாருல, அது உங்களுக்கு ஒரு என்ன விசுவாசிக்கிறீங்க தானே, அது நிறைவேறும். ஆனா நிறைவேறணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாம் என்ற ஒரு பக்தனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அவருக்கு 24 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் தரிசனமாகி, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தார். அப்பா ஒரு வயசானவர், எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தரப்போகிறாரு, என் சந்ததியை பெருக பண்ண போகிறார், வாக்கு கொடுத்துட்டார்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இந்த வருஷம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும்னு எதிர்பார்த்து 5 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு, 15 வருஷம் ஆகி போச்சு, ஒன்னும் நடக்கல. அப்பப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்து தைரியப்படுத்திட்டே வந்தார். ஆனா எப்பதான் நடக்கும்? 24 வருஷம் கடந்து விட்டாரு. இப்போ 99 வயசுல ஆண்டவர் தரிசனமாகிறார். 17 அதிகாரம் ஆதியாகமம் 1 வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது. நான் வாக்கு கொடுத்தல, அதை செய்ய போகிறேன். ஆனா உன்கிட்ட உன்னை எதிர்பார்க்கிறேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார். உத்தமனா அது என்னது அப்படின்னா, பிளேம்லெஸ், குற்றமற்றவனாக நீ வாழணும். அதான் ஆண்டோடைய விருப்பம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நீ பயப்படாத, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அதை நிறைவேற்ற எனக்கு வல்லமை உண்டு, நான் நிறைவேற்றுவேன். ஆனா உன்கிட்ட உன்னை எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, நீ குற்றமற்றவனாக குற்றமற்றவளாக நடக்கணும். யார் உன்னை பார்த்து கை நீட்டி குற்றம் சொல்ற மாதிரி நடக்க கூடாது. நீ தேவனுடைய பிள்ளை தானே, ஜெபிக்கிறதானே, விசுவாசிக்கிறதானே, பிறகு இப்படி நடக்கிற, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி உடுத்துற, ஏன் இப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ற, சரியில்லையே. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும்ல, குற்றம் சாட்டாத அளவுக்கு வாழணும்ல அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? யாரும் உன்னை கை நீட்டி, இவன் என்ன தேவனுடைய பிள்ளை, இவன் என்ன தேவனுடைய பிள்ளை, முதல்ல எரிஞ்சு விடுறா, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, இவன் உண்மையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறான், ஏமாத்துறான், மற்றவங்களை வஞ்சிக்கிறான், அந்த மாதிரி நடக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுவார், நான் இப்படிப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறது. நீ உத்தமனா நடந்தா தானே நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ உத்தமனா நடந்தா தானே வாக்க நிறைவேற்ற முடியும். எல்லாரும் குறை சொல்ற மாதிரி நடக்கிற, வீட்டுக்குள்ள குறை சொல்றாங்க, வேலையில குறை சொல்றாங்க, ஊழியத்துல ஒரு உண்மை இல்ல குறை சொல்றாங்க. இப்படி நடந்தா நான் இப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? உத்தமனா நடப்பியா ஆண்டவர் கேட்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க. ஐயா, இது பாவம் நிறைஞ்ச உலகங்க, சோதனை நிறைந்த உலகம், ஆண்டவர் விரும்புற மாதிரிலாம் நடந்துட முடியுமா? நீங்க ஒப்பு கொடுங்க போதும். ஆண்டவரே, விரும்புகிறேன், குற்றமற்ற வாழ்க்கை வாழ நான் விரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சூழ்நிலை பார்த்தா என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தா அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறீங்களா? ஆண்டவரே, நிறைய காரியத்துல நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழல, பலர் என்ன குற்றம் சொல்ற மாதிரி நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி நடக்க மாட்டேன், நான் நல்ல மனுஷனா மனுஷியா நான் உத்தமனா வாழ விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கிருபை தாங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய உதவி இல்லாம நம்ம உத்தமனால வாழ முடியாதுங்க. என்ன வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. எவ்வளவு சோதனை பிரச்சனை நாள்தோறும் வருது இல்ல. அப்ப ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். நீங்க ஒப்பு கொடுங்க, தினம் அதை விரும்புங்க. நான் அப்படிதான், ஆண்டவரே, நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறேன், தினமும் ஜெபம் பண்ணுவேன். நான் முற்றிலும் குற்றமற்றவனா இருக்கனா அப்படி சொல்லிட முடியாது. நான் இன்னும் அதுக்கு முயற்சி பண்றேன், ஜெபிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே,
நான் உத்தமனா நடக்கணும், உத்தமியா இருக்கணும் விரும்புறீங்க. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு விரும்புறீங்க. என்னால முடியல, நிறைய தப்பு பண்ணிடுறேன், நிறைய பேர் குறை சொல்ற மாதிரி நடந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலாவது நான் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.